பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சித்த ராஜகுரு சரணம். அம்மா, நம்ம நம்மளுடைய இறப்பு பிறப்பு, நமக்கு நாம் யார், நாம் கடவுளா, கடவுள் நமக்குள்ளே பிரவேசிக்கிறாரா, கடவுளுடைய தன்மையை நாம் எப்படியெல்லாம் உணர வேணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் ஆணோ பெண்ணோ 2 பேருமே எந்திரிச்சிக்கிறலாம். எந்திரிச்சிட்டு குளிக்கிறதா மூஞ்சி கழுவுறதா அதெல்லாம் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு நான் சொல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு கருத்துக்கள் உரிய விஷயங்கள் தான். அதே மாதிரி நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் இந்த கொஞ்சம் குளிச்சிட்டோ இது பண்ணிட்டோம், நீங்கள் வலது கையை எடுத்துக்கிட்டு அந்த வலது கையில் ராம மாதிரி கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 விரலும், சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 விரல், அதாவது இந்த 3 ஆள்காட்டி விரல், அர்ச்சனை விரல், பாம்பு விரல், இந்த 3 விரலை கொண்டு இந்த பாம்பு விரலை கொண்டு நெத்தியில் மத்திய பகுதியில் தொட்டுட்டு, இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல், அர்ச்சனை விரல், இந்த 2 விரலையும் கண்களை மூடிக்கொண்டு கண்களில் நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து, அந்த கண்ணை ப்ரெஷர் பண்ணாமல் நெத்தியே பாம்பு விரல்னு சொல்லக்கூடிய அந்த நடு விரல் இருக்குல்ல, அதை கொண்டு ப்ரெஷர் பண்ணணும். முகத்தை பார்த்த மாதிரியே நம்ம கைகளை வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமானதுமா, உங்களுக்கு பயனும் உள்ளது. அதாவது இறப்பு பிறப்பை முன்கூட்டி கணிக்கக்கூடிய ஆற்றல் வரக்கூடியதும், நீங்கள் மற்றவங்களுக்கு தெய்வமாக காட்சி அளிக்க வைப்பீங்க. நான் ரோட்டில் பார்த்தோம் வச்சு, இந்த மனிதனா ரோட்டு முன்னாடி வந்துட்டான், இந்த மனிதனா நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு, இந்த நல்ல ஒரு மனிதனை பார்த்தோம், ஒரு அற்புதம் மாதிரி ஒரு சக்தி கிடச்சிச்சு, மகராசி போனா என் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லு வரணும்னா, சூரியனே தன்குள் ஓட விடணும். அந்த சூரியனை தன்குள் வசமாக்குறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஆத்ம தத்துவாய நம, சிவ தத்துவாய நம, சர்வ தத்துவாய நம அப்படின்ட்டு தண்ணியை 3 குடிக்கணும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கிட்டு அதை 2 கையும் கழுவுற மாதிரி பாவலை காட்டணும். பாவலை காட்டிட்டு முதல்ல காலையில் சந்தனத்தை குழச்சி வச்சுக்கிறணும், திருநீர் வச்சுக்கிறணும். அதாவது குழச்சி ஒரு பாத்திரத்தில் சந்தனத்தை வச்சுக்கிறணும், ஒரு பாத்திரத்தில் திருநீருங்க இல்லாமல் ராமக்கட்டின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும், ராமருக்கு உகந்த கட்டி, ராமக்கட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நமக்கு தலையில் வரக்கூடிய நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடியதும், நோய்களை குறைக்கக்கூடியதும், தெய்வீக காரியங்களை வசியப்படுத்தக்கூடிய தன்மையும் அது தரக்கூடியது. அதை ஒரு பாத்திரத்தில் பன்னீர் கலந்து நீங்கள் வச்சுக்கிறணும். அதாவது 3 பாத்திரங்கள் தயார் பண்ண நிலையில் வச்சுக்கிறோம். இந்த 3மே பிரபஞ்சத்தை குறிக்கும், சக்கரங்களை குறிக்கும், நம்மளை வழிநடத்தக்கூடியதை குறிக்கும். நீங்கள் நினச்சிக்கலாம் இது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெற்றியில் மத்திய பகுதியில் கேசவாயே நமஹ அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் ஒரு சின்ன பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 விரலில் குழப்பி 2 விரலில் இதே நான் சொன்ன மாதிரி கட்டை விரலுக்கு இந்த சைடும் சுண்டு விரலுக்கு இந்த பக்கமும் இருக்கக்கூடிய அந்த 3 விரலை அந்த குழப்பி நெத்தியில் அப்படியே நல்லா பூசிட்டு அதுக்கு நடுவில் கோடு போடலாம். அதே எங்களுக்கு பட்டை போட பிடிக்கலம்மா, எங்களுக்கு சின்னதாக போடணும்னா சின்னதாக அழகாக ஒரு ரவுண்டாக அழகாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி குழப்பி அதே 3 விரலில் ஒரு கோடுகளை நீங்கள் போடலாம். அந்த நடு கோடில் வர்ற கோடை சந்தனத்தால் நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்கும்போது அந்த சந்தனத்தால் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த குங்குமத்தை அதுக்குள்ளே வைக்கணும். அதுக்குள்ளே வைக்கலாம், கீழே வைக்கலாம். ஆக அந்த 3ம் நெத்தியில் இருக்கணும். அப்படி நெத்தியில் வைக்க தவறினவங்க, நெத்தியில் வச்சா வைக்கப்படுறவங்க, அப்புறம் எனக்கு நான் அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் அப்படின்னு இருக்கிறவங்க இதை நெத்தி பகுதியில் அந்த தண்ணியை இத்தனையும் வடிவத்தில் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சு நெத்தி பகுதியில் வச்சுக்கிறலாம். இதை நீங்கள் வைக்கணும். நல்லா நான் சொல்கிறத கேளுங்க. அதுக்கப்புறம் கழுத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், புருஷோத்தமாயே நமக, ஓம் புருஷோத்தமாயே நமன்ட்டு கழுத்தில் வைக்கணும் சந்தனத்தை. அதாவது கழுத்துலன்னா இந்த உத்திராட்சையை கட்டுவாங்களா, அந்த குழி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கழுத்தில் அதை வைக்கணும். அதுக்கப்புறம் வைகுண்ட கேசனாய, ஓம் வைகுண்ட கேசனாயன்னு சொல்லிட்டு இதயத்தில் வைக்கணும் சந்தனத்தை எடுத்து. நான் சொல்கிறதெல்லாம் சந்தனங்களை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான். நெத்தியில் திருநூறு, குங்குமம்,
சந்தனம் இது 3 இருக்கணும். அதை வைக்க தவறினாலும் இந்த கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இதை வந்து இதயத்தில் வைக்கணும். வைகுண்ட கேசவாய நமக அப்படின்னு. அப்புறம் வந்து நாவுனா நாக்கை நீட்டி அந்த நாக்கில் வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அச்சுதாய நம்ம, ஆனந்தாய நம்ம, கோவிந்தாய நம்மன்ட்டு அந்த தண்ணி, நீங்கள் இதெல்லாம் கலந்த தண்ணியே எல்லாமே ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு, அதாவது இது சந்தனத்துக்குன்னு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதை எடுத்துட்டு நாவில் வந்து நீங்கள் வைக்கணும். ஓம் நாராயண நம அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். அப்புறம் வந்து பின்புற காலத்து இருக்கு இல்லையா, கழுத்துக்கு பின்னாடி புடதிபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பத்மநாதன நமக, ஓம் பத்மநாதாயே நம அப்படின்னு சொல்லிட்டு பின்புறத்தில் வைக்கணும். அப்புறம் வந்து இடது தோளில் வந்துட்டு ஓம் விஸ்வநாதனே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். நீங்கள் என்னம்மா சிவனையும் நீங்கள் கும்பிட்றீங்க, அது மாதிரி விஷ்ணு கும்பிட்றீங்கிறதுக்கு அதே மாதிரி இறந்து போனால் காசியில் சத்திய ராம் நாம சத்திய, ராம் நாம சத்தியன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இறுதி வந்து சொர்க்கவாசல் அடையக்கூடியது விஸ்வபெருமானுடைய பெருமாளுடைய தரிசனம் வேணுங்கிறதுக்காக தான் ஹரியும் சிவன் ஒன்று. அதனால் நல்லா கவனிச்சுக்குங்க. ஹரியும் நீல கலரில் தான் இருப்பார், சிவனும் நீல கலரில் தான் இருப்பார். ஆனால் வந்து இந்த உலகங்களையும் ஆட்சி புரியக்கூடியது சந்தனமும் குங்குமமும் திருநூறும். அதைத்தான் நமக்குள்ளே வந்து ஏற்றுக்கிறணும். இதுதான். அதே மாதிரி வலது தோளில் வந்து ஓம் வாமதேவதாயே நமன்னு சொல்லிட்டு வலது தோளில் வந்து வைக்கணும். அதே மாதிரி உச்சாந்தலையில் அதே வந்து ஓம் ஹரிகேசவாயே நமகன்னு சொல்லி உச்சாந்தலையில் நீங்கள் வந்து இந்த பொட்டை வைக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் பின் கழுத்துக்கு முதுகு இருக்கு இல்லையா, முதுகு தண்டு, நீங்கள் இந்த அதாவது அர்ச்சனை விரலில் அந்த சந்தனம் பொட்டு குங்குமத்தை எடுத்து நடு முதுகில் வைக்கணும். நாமதேவாயே நம, தாமதேவாயே நம. அதை வந்து நீங்கள் அழகாக வந்து அந்த இடத்துல வைக்கணும். இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி வைக்கும்போது நீங்கள் பிறருக்கு கடவுளாக காட்சி அளிப்பீங்க. ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயங்கள் கடையில் சமுதாயத்தில் நல்ல ஒரு இதகத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிரதிபலிப்பீங்க. உங்களுடைய நவகிரகங்களுடைய கோளும் சூரிய நாராயணனும் உங்களுக்குள் ஊடுருவும் போது நீங்கள் தெய்வத்துக்கு நிகராக காட்சி அளிப்பீங்க. உங்களை பாதையில் பார்க்கும்போது உங்களை வணங்கும் தன்மையாக இருக்கும். எதிரி கூட உங்கள் முன்னாடி கண்ணை பார்க்க முடியாத அளவுக்கு கீழே குனிஞ்சு போவார். அதனால் தயவு செய்து நான் சொல்கிறத இதை சாதாரணமாக திலகம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. திலகத்துக்குள் இவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்க. திலகங்களை மிகவும் வசியக்கரகமான ஒரு திலகம்னா அது இதுதான். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் உடுத்துகிற ஆடைகள் கந்தலானாலும் சரி, அது பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து உடுத்தி துவைச்சி ரொம்ப அப்படி கம்மனுங்கக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்கணும். மணக்கணும், உங்கள் உடம்பு மேனி மணக்கணும். அதே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்கள் இருக்கிறதுலேயே மோசமான பகுதின்னு எதுன்னு கேட்டால் மலத்துவாரத்தை காட்டிலும் வாய் தான். அதனால் டெய்லி அரை மணி நேரம் காலையில் வாயை வந்து நல்லெண்ணெயில் நல்லா கொப்பளிக்கணும். அந்த நல்ல எண்ணெய் தண்ணியாக மாறிடும். வெள்ளைன்னு பால் போல் மாறி அது நல்லெண்ணெயாகவே தெரியாது, அப்படி ஆயிரும். அதை நீங்கள் துப்பும்போது உங்கள் பாதத்தில் இருந்து, அடிப்பாதத்தில் இருந்து, நுனிப்பாதத்திலேருந்து உச்சாங்கலையில் தலையில் வரையும் இருக்கக்கூடிய நோய்களை உங்கள் வாயிலிருந்தே அதை பூராத்தையும் துப்பிடுவீங்க. அது மாத்திரம் இல்லை, இதை நீங்கள் செய்யும்போது அந்த நாள் பூரா புத்துணர்ச்சியிலையும் ஞான சக்தியிலையும் ரொம்ப அந்த நாள் ரொம்ப இதாக இருக்கும். தர்தினியும் நம்மளை அண்டாது. சொல்லுவாங்கள்ல சனி பகவான் வந்து பிடிப்பாருன்னு, அந்த இது வந்து இருக்கவே இருக்காது. இதுதாம்மா பெண்ணும் ஆண்களும் திலகம் இடக்கூடிய ரகசியம். இதுதான் மறுபடி நீங்கள் திலகம் இடணுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் திலகம் இட்டு இதனுடைய புண்ணியங்களை பலன்களையும் நீங்கள் அணிவிச்சா பித்ருலோவுக்கு சாந்தி பூஜை பண்ணக்கூடிய ஈடான ஒரு விஷயங்கள் இதில் வந்து கிடைக்கும். அது மாத்திரம் கடன் தொல்லை தீரும். மகாலட்சுமி வசியம் பண்ணுவா உங்கள் உடம்புலையே. வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம்.